அடியேன் ஆலிதாசன். கோவிந்தர் கோர் குற்றேவல் அப்படின்ற இந்த சேனலுக்கு அழகருடைய குழந்தைகள் எல்லாரையும் மீண்டும் வரவேற்கிறேன். நம்ம போன காணொளியில அர்த்தபஞ்சகம்னா என்ன அப்படின்றதையும், பரமாத்ம ஸ்வரூபம் அப்படின்ற விஷயத்தையும், ஜீவாத்மா ஸ்வரூபம் என்ற விஷயங்களையும் ஒரு காணொளியா பார்த்துட்டு வரோம். அதனோட தொடர்ச்சியா இப்போ புருஷார்த்த ஸ்வரூபம் அப்படின்ற ஒரு விஷயத்த பார்க்குறோம். புருஷார்த்த ஸ்வரூபம்னா என்ன அப்படின்னா, இந்த ஜீவாத்மாக்கள் பலவிதமான முயற்சிகள பண்ணுது. பலவிதமான முயற்சிகள் ஒண்ணொண்ணும் ஒரு விதமான முயற்சிகள் பண்ணுது. அந்தந்த முயற்சிகள் என்ன அப்படின்றத 5ஆ சொல்றாங்க. அப்படி என்னென்ன 5 விஷயங்கள் அப்படின்னா, 1 தர்மம், அர்த்தம், காமம், ஆத்மானுபவம், கடைசியா பகவத் அனுபவம். இப்ப முதல்ல சொல்லப்பட்ட தர்மம் அப்படின்னா என்னன்னா, இப்ப தர்ம காரியங்கள்ல நிறைய ஈடுபடுறது. பிராணிகளுக்கு எந்த விதமான துன்புறுத்தல் இல்லாத, அத நல்லபடியா பார்த்துக்கிறது. எந்த விதமான ஜீவ இம்சைகள் இல்லாத பார்த்துக்கிறது. இயற்கை மேல ஒரு ஈடுபாடு, மரம், செடி, கொடிகள், இந்த பூமிக்கு இருக்கக்கூடிய விஷயங்கள்ல எந்த விதமான உபாதைகள் இல்லாமல் பார்த்துக் கொள்வது. சக மனிதர்களிடத்துல அன்பா, பிரியமா இருக்கிறது. அவர்களுக்கு அன்னதானம் போன்ற விஷயங்கள், உதவிகள் எல்லாம் பண்றது. இது தர்மம் என்று சொல்லக்கூடியதான விஷயம். ரொம்ப அருமையான விஷயம். இதெல்லாம் ரொம்ப முக்கியம். இது இருக்கணும். உலகத்துக்கு தேவையான விஷயம். அப்புறம் அர்த்தம். தர்மம் அடுத்து அர்த்தம். அர்த்தம்னா என்னன்னா, சிலர்லாம் பார்த்தீங்கன்னா, நெறைய உபாசனைகள்லாம் பண்ணுவாங்க. நெறைய யாகங்கள் பண்ணுவாங்க. நெறைய விதமான விரதங்கள் இப்படியெல்லாம் இருப்பாங்க. அதுவும் நல்ல விஷயம் தான். ரொம்ப அருமையான விஷயம் தான். யாருக்கும் தொல்லை இல்லாத, ஜீவ இம்சைகள் இல்லாத, ரொம்ப அருமையா சில விஷயங்கள பண்ணிட்டுருப்பாங்க. அது அர்த்தம் என்று சொல்லக்கூடியதாக இருக்கு. நல்லது. அதுவும் நல்லது. அடுத்து காமம். காமம்னா, இதுவும் பொருள் ஈட்டுவது. காமம்னா ஆசை. அவங்க நியாயமான முறையில பொருள் ஈட்டுவது. நம்ம இங்க பேசக்கூடியது எல்லாமே நியாயமான விஷயங்கள பத்தி தான் பேசுறோம். ஜீவாத்மா நியாயமான முறைகள்ல என்னென்னலாம் செய்யுமோ, அத பத்தி தான் பேசுறோம். இத தவிர்த்து சில விஷயங்கள் இருக்கு. நம்ம அத பத்தி இங்க வரல. ஏன்னா, அது ஆன்மீகம்ன்றதுனால, எதெல்லாம் நியாயமானதா இருக்கிறதோ, எதெல்லாம் தர்மமாக இருக்கிறதோ, அறம் சார்ந்து இருக்கிறதோ, அத பத்தி தான் நம்ம பேசுறோம். அப்போ காமம்னு சொல்லக்கூடியது, இங்க ஆசையை குறிக்கிறது. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நியாயமான முறையில, யாரையும் இம்சிக்காத முறையில பணத்த சம்பாரிக்கிறது, சொத்துக்கள சேர்க்கிறது, இந்த மாரி சில விஷயங்கள பண்ணுவாங்க. இது காமம். அடுத்து இருக்கக்கூடியது ஆத்மானுபவம். ஆத்மானுபவம் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லப்பட்ட கேவலர் அப்படின்னு சொல்லப்பட்ட ஒரு நிலைமை. சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, தன்னுடைய ஆத்மாவை தானே அனுபவிப்பதான நிலை. தியானத்தில உட்காந்துப்பாங்க. அவங்க அப்படியே அந்த நெத்திக்கு நடுவுல இருக்கக்கூடிய அந்த விஷயத்தில முழுமையா ஃபோக்கஸ் பண்ணி, அதில முழு கவனத்தை செலுத்தி, நெறைய சொல்றாங்கல்ல, இந்த சக்கரங்கள் இது மூலியமா அத கொண்டு அவர்கள் ஒரு தியான நிலையில இருப்பாங்க. அவங்க ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. முகங்கள்லாம் நல்ல பொலிவா இருக்கும். இதற்கு உங்களுக்கு நேரான ஒரு இது வேணும், உதாரணம் வேணும்னா, அ யோக புருஷர்கள், யோகிகள்னு சொல்லக்கூடியவர்கள். யோகிகள் எல்லாம் அப்படிதான். ஒரு இடத்துல போய் உட்கார்ந்து தியானம் பண்ணி, ஒரு குகையிலயோ, இல்ல ஒரு காட்டிலேயோ, தனியா ஒரு இடத்துல போய் உட்கார்ந்து தியானம் பண்ணி, அவர்கள் ஆனந்தமா இருக்கிறது. அது ஆத்மானுபவம். இந்த ஆத்மானுபவம் தான் நெறைய பேர் தவறாவும் புரிஞ்சுக்கிறாங்க. இத என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இது இறைவனிடத்தில சேரக்கூடிய விஷயம் அப்படின்னு நினைக்கிறாங்க. பரமாத்மாவிடத்தில இந்த ஆத்மானுபவம் கொண்டு போய் சேர்க்கவே சேர்க்காது அப்படின்றது தான் ராமானுஜருடைய விசிஷ்டாத்வைதம் ரொம்ப தெளிவா சொல்லுது. அத இப்ப இருக்கக்கூடியவர்கள் இதையும் அதையும் ஒண்ணா போட்டு சொல்றாங்க. ஆத்மானுபவமும், இறைவனிடத்திலே பரமாத்மாவிடத்திலே சேரக்கூடிய விஷயமும் ஒன்று அப்படின்றாங்க. 2மே வேற வேற. ஏன்னா,
பரமாத்மாவிடத்துல கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு விஷயம் மத்தவங்களுக்கும் பயன்படணும் இல்லையா? இப்போ ஒருத்தர் தியானத்துல உட்கார்ந்துட்டு இருக்கார். அவர் தியானத்துல உட்கார்ந்து அவருக்கான அந்த அனுபவத்துல ஈடுபட்டுட்டு இருக்கும்போது, பக்கத்துல நாம உட்கார்ந்துருக்கோம். நம்ம அவரையே தான் பார்த்துட்டு இருக்க முடியுமே தவிர, அவருக்கு என்ன அனுபவம், அவருக்கு என்ன ஆனந்தம்ன்றது நமக்கு தெரியுமா? நமக்கு கண்டிப்பா தெரியாது. அப்போ இது சுயநலம், ஸ்வார்த்தம் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸ்வார்த்தானுபவம். அதாவது சுயநலத்தினால் ஏற்படக்கூடிய அனுபவம் அப்படின்றது தான் உண்மை. அடுத்து இருக்கக்கூடியது பகவத் அனுபவம். பகவத் அனுபவம் தான் ரொம்ப வசதி. நம்ம ராமானுஜருடைய விசிஷ்டாத்வைதம் என்று சொல்லக்கூடிய இந்த கருத்துல, தத்துவத்துல நாம பார்க்கக்கூடியது பகவத் அனுபவம். பகவத் அனுபவம்ன்றது என்னன்னா, இப்போ பெருமாள் இருக்கான், அழகரே இருக்கான். அழகர போய் சேவிக்கிறோம். அழகா பட்டு உடுத்தின்னு இருப்பான். மேல மாலைகள் எல்லாம் போட்டிருப்பான். புதன்கிழமை வந்து பாருங்க, அழகர் எப்படி இருக்கிறான்றத பாருங்க. மாலைகள் எல்லாம் போட்டு உடுத்திண்டு, ஆபரணங்கள் எல்லாம் போட்டு உடுத்திண்டு, அப்படியே பளிச்சுன்னு இருப்பான். நம்ம போனோம்னா நமக்காகவே காத்துட்டு இருக்கிற மாதிரியே இருக்கும். "வா, வா, வா எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? சரி, இந்த மாலைகள்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்தியா? இந்த வஸ்திரம் போட்டிருக்கனே, இது எப்படி இருக்குன்னு பார்த்தியா? எப்படி நீ தான் சொல்லணும். எப்படி இருக்குன்னு சொல்லணும்." அப்படின்னு நம்மள பார்த்து கேட்கிற மாதிரியே இருக்கும். அது உண்மையா அப்படின்னா, அந்த அனுபவத்துல இருக்கிறவங்களுக்கு தாங்க அது தெரியும். நீங்க பகவத் அனுபவத்துல ஈடுபட்ட பலரிடத்துல நீங்க போய் பேசி பாருங்க. சிலாரூபமா இருக்கக்கூடியவன், அர்ச்சையா இருக்கக்கூடியவன் பேசுவானான்னா, கண்டிப்பா பேசுவான். அந்த பரிபாஷைகள புரிந்து கொள்ளக்கூடியவர்களுக்கு மாத்திரம் தான் அது தெரியும். அதுதான் பகவத் அனுபவம். இந்த பகவத் அனுபவம் தான் வசத்தி. இந்த பகவத் அனுபவத்த இப்போ அடியேன் அத அனுபவிக்கிறேன்னு வைங்களேன். அத மத்தவங்களிடம் சொல்லும்பொழுது, அவங்களும் சந்தோஷிக்கிறாங்க. பெருமாள் பாருங்களேன் எப்படி இருக்கிறான், எவ்வளோ சந்தோஷமா இருக்கிறான். அப்படின்னும்போது, அவர்களுக்கும் அந்த அனுபவம் கிடைக்குது. இப்போ ஒண்ணும் இல்ல. இப்போ சித்திரை திருவிழா ஆரம்பிக்க போகுது. இப்போ வந்து 29ஆம் தேதி. நம்ம 23ஆம் தேதி இந்த வீடியோ போடுறோம். 23 ஏப்ரல் மாசம் இந்த வீடியோ போடுறோம். 29 ஏப்ரல் சுவாமி வந்து புறப்படுறார். யாரு? அழகர் வந்து மதுரைக்கு புறப்படுறார். நீங்க நம்புங்க, நம்பாத போங்க. அடியேனோட சொந்த அனுபவம் என்னன்னா, அழகருக்கு இந்த மதுரை மக்கள் மேல அத்தன பிரியம், அத்தன அபிமானம், அத்தன பிரேம. இப்பவே அவன் காலெல்லாம் பரபரன்னு இருக்கு. எப்போ என் மக்கள போய் பார்க்க போற? எப்போ என்னுடைய பக்தர்கள போய் சேவிக்க பார்க்க போற? அவங்கலாம் எப்படி இருக்காங்க? அவங்களெல்லாம் நான் பார்க்கணுமே, பார்க்கணுமே அப்படின்ற மாதிரி காலெல்லாம் பரபரன்னு இருக்கும். இப்போ தனியா இருக்கக்கூடிய அழகர போய் சேவிக்கும் பொழுது, நல்லா கேட்பான். "எப்படி இருக்கீய? நல்லா இருக்கியா? என்ன பண்ற?" அப்படின்ற மாதிரி விசாரிக்கிற மாரி இருக்கும். தான் உடுத்திக் கொண்ட உடுப்பு, அவனுடைய அலங்காரங்கள் எப்பலாம் எப்படி இருக்கு? அப்படின்னு கேட்கிற மாரி இருக்கும். அதே அழகர அடியேன் மதுரைக்கு உள்ள வந்ததுக்கு அப்புறமா போய் பார்த்தா, அந்த கூட்டத்தில சுத்தமா கண்டுக்க மாட்டான். இது வந்து நிதர்சனமான உண்மை. இது அடியேனோட அனுபவம். இது மாதிரி எத்தனையோ பேருக்கு அனுபவங்கள் இருக்கு. அழகர போய் இங்க தான் நான் பார்த்துட்டேன். இங்க இருக்கிறவங்களுக்கு தான் நானு. அங்க நீ பார்த்துக்கலாம் வா! அப்படின்ற மாரி நம்மள திரும்பி கூட பார்க்க மாட்டான். அப்படியே பறந்து போவான். இது மாதிரி ஒருத்தருக்கு ஒரு அனுபவம் உண்டு. இந்த அனுபவம் ஒருத்தருக்கு வேணும் அப்படின்னா, அனுபவப்பட்டவங்கலாம் இப்ப அடியேன் வந்து அனுபவப்பட்டேன், அடியேன் உயர்த்தியா அப்படின்னா கண்டிப்பா கிடையாது. அவன் வந்து ஏதோ இச்சைப்பட்டு, ஏதோ என் மேல ஒரு பிரியப்பட்டு, என் மேல அவனுக்கு ஒரு சரி இந்த குழந்தையும் நம்ம அரவணைக்கணும். இந்த குழந்தைய நம்ம விட்டா யார் பார்த்துப்பா? அப்படின்ற ஒரு இரக்கத்துல அடியேன் மேல காட்டக்கூடிய ஒரு அன்பு. அதனால பகவத் அனுபவம் அப்படின்றது ரொம்ப வசதியா சொல்லப்படக்கூடியது. ஜீவாத்மாவுடைய 5 நிலைகள்ல 5 விதமான புருஷார்த்தம், அதாவது 5 விதமான விஷயங்கள வந்து இந்த ஜீவாத்மா செய்யுது. அறம், பொருள், இன்பம், ஆத்மானுபவம், அப்புறமா பகவத் அனுபவம். அதே வந்து நம்ம சமஸ்கிருதத்துல சொல்லணும் அப்படின்னா, தர்மம், அர்த்தம், காமம், ஆத்மானுபவம், பகவத் அனுபவம். இதுதான் வந்து 5 விதமா சொல்லப்படக்கூடியது. மற்ற விஷயங்கள அடுத்த காணொளியில பார்ப்போம். அடியேன் ராமானுஜதாசன்.